அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு விதையை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விதையை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு நிறையவே கிடைக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விதை தாங்க இந்த விதை. இந்த விதையில் என்னென்ன சத்துக்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மெக்னீசியம் அதிக அளவில் இருக்குது, பாஸ்பரஸ் ரொம்ப நிறையவே நிறைஞ்சிருக்குது, கார்பன் அதிக அளவில் இருக்குது. அப்பேற்பட்ட இந்த விதையை நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு நல்லாவே ஏற்படுங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு புற்றுநோய் இருக்கிறவங்க இந்த விதையை சாப்பிடும்போது நமக்கு அந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய சத்துக்கள் அதிக அளவு இந்த விதையில் நிறைஞ்சிருக்குது. நமக்கு எலும்பு தேய்மானம், மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள்லாம் சரிப்படுத்துறதுக்கும் இந்த விதை நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அது எல்லாத்தையும் விட நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் அதிக அளவில் நல்லா தூண்டக்கூடிய தன்மையை இந்த விதை நமக்கு ரொம்பவே கொடுக்குதுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான விதை தான் இந்த விதை. இந்த விதையோட நன்மைகள்லாம் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம். இதனால் என்னென்ன பலன்கள், என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது என்ன விதை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பூசணி விதை தாங்க. இந்த பூசணி விதையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறையவே நிறைஞ்சிருக்குதுங்க. நம்ம இத்தனை நாள் இது தெரியாமல் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஃபஸ்ட்டு நம்ம நினைவுக்கு ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பூசணிக்காய் எடுத்தோன்னே நம்ம திருஷ்டி சுற்றி போட்டு தூக்கி போட்டு வெளியில் போட்டு உடச்சிருவோம். ஃபஸ்ட்டு நினைவுக்கு வருது அதுதான். அப்படி இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை ஃபுல்லாக எடுத்து முதல்ல தூக்கி கீழே போட்டுட்டு தான் நம்ம இந்த சமைக்கவே இந்த காயை கட் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி தான் நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் செஞ்சுருக்கோம். இந்த விதையை நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த விதையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நமக்கு நிறைஞ்சிருக்கு. இது என்னென்ன நோயெல்லாம் போக்குது, இதனோட பெனிஃபிட்லாம் என்ன, இதோட நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லவ் சுட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த பூசணி விதையை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பூசணி விதை நம்மளோட முடி வளர்ச்சியை நல்லா வளர வைக்குது. நீண்ட கூந்தலாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த பூசணி விதையை நீங்கள் டெய்லி, அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 10லேருந்து ஒரு 15 விதைகளை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நம்மளோட முடி நமக்கு நல்லாவே வளரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. டிப்ஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நம்ம குண்டாக இருக்கிறோம், உடல் குறையவே மாட்டேங்க. உடல் எடை என்ன தான் நம்ம சாப்பிடாமல் பட்னியாக இருந்தால் கூட எங்களுக்கு உடம்பு குண்டாகிட்டே போகுது, கொஞ்சம் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் இந்த பூசணி விதையை ஃப்ரை பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடல் எடை நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் பவுட்ரு பண்ணி, அதை பொடி பண்ணி அதை பாலில் கலந்து நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உடல் எடை நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பசியை தூண்டக்கூடிய அந்த தன்மையை நமக்கு நல்லாவே குறைக்குது. அடிக்கடி நம்ம எதையாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் குண்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பசிக்குது ஏதாவது ஸ்நாக்ஸாக சாப்பிட்லான்ட்டு. அந்த மாதிரி சாப்பிட விடாமல் பசியோட தன்மையை கட்டுப்படுத்துறதுக்கான தன்மை இந்த பூசணி விதையில் நிறையவே நிறைஞ்சிருக்குதுங்க. இந்த பூசணி விதையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட உடல் எடை நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துங்க. டிப்ஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பூசணி விதையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோய் வளர்ச்சி செல்கள் அதிக அளவில் வளர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா, இதை ஆரம்ப நிலையிலேயே தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த பூசணி விதை நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மார்பக புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய் போன்ற நோய்கள்லாம் அழிக்கிறதுக்கு இந்த பூசணி விதை நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நீங்கள் டெய்லி இதை ஒரு 10லேருந்து ஒரு 15 பூசணி விதைகளை நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு புற்றுநோயே வராது. நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வாழலாம். நீண்ட நாட்கள் வாழணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுற நம்ம 10லேருந்து 12 வரை ஒரு நாளைக்கு டெய்லி இந்த பூசணி விதைகளை நம்ம சாப்பிட்டு வரலாம். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூசணி விதையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் பார்த்திங்கன்னா நம்மளோட இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நிறைய மருத்துவர்கள் இதை கண்டுபிடிச்சி நமக்கு இதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சத்துக்கள் இந்த பூசணி விதையில் நமக்கு நிறையவே நிறைஞ்சிருக்குது. இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா, இந்த பூசணி விதைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கைகால் வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள்லாம் இப்போ நீங்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசுலேயே கைகால் வலி, மூட்டு வலிலாம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பூசணி விதையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே இருக்காது. மூட்டு வலி பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு நல்லாவே சரியாயிடும். இது ரொம்ப சூப்பரான விதை தாங்க. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துங்க. இந்த
இவ்வளோ நேரமாக நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த பூசணி விதையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பூசணி விதையை வாங்கிக்கோங்க. அந்த விதையை வாங்கிட்டு வந்து அந்த பூசணிக்காயை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அந்த விதையை வெளியே எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் வெயிலில் காய வச்சுடுங்க. அட்லீஸ்ட் அது 1 மந்த்தாவது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் மிளகாத்தூளோ அல்லது மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி அந்த மாதிரியும் சாப்பிடலாம். அப்படி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அதை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால், பூசணி விதைகள் வந்து நமக்கு ரெடிமேடாகவே வந்து சூப்பர் மார்க்கெட் கடைகளில் கிடைக்குது. அந்த பூசணி விதையை நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா பவுட்ரு பண்ணி பொடி பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் அடைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து பாலில் போட்டு டெய்லி கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது நம்மளோட உடல் எடையும் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஏகப்பட்ட சத்துக்கள் நமக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு கடாயில் அந்த பூசணி விதைகளை போட்டு நெய் போட்டு கொஞ்சம் வறுத்து அந்த மாதிரியும் நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி பூசணி விதைகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நமக்கு ஏகப்பட்ட சத்துக்கள் நமக்கு நல்லா கிடைக்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறையவே நிறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க போகும்போதே பார்த்திங்கன்னா இந்த பூசணி விதைகளை ஃப்ரை பண்ணி அவங்களே கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் பெரிய பெரிய ஷாப்பில் வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து டெய்லி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10லேருந்து 15 சாப்பிட்டா போதுங்க. நிறைய சாப்பிட வேண்டாம். இந்த பூசணி விதைகளை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோங்க. இந்த பூசணி விதைகளை வந்து பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்கிறவங்க, அதாவது கர்ப்பிணி பெண்கள் யாருமே வந்து இந்த பூசணி விதைகளை சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தயவுசெய்து இதை வந்து சாப்பிட வேணாம், அவாய்ட் பண்ணிடுங்க. மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பூசணி விதைகளை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான சத்துக்கள் இந்த பூசணி விதைகளை நிறையவே நிறைஞ்சிருக்குதுங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ்ஸோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.